மோடி ஆட்சியில் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்திய அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறதே சொல்லலாம். தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்திய நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும்னு அறிவுறுத்தியிருந்தாங்க. அந்த நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் அவர்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அந்த காக்ரோச் ஜனதா கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில தற்போது அந்த கல்வி அமைச்சர் பதவி விலகி இருக்காரு, அதாவது ராஜினாமா கொடுத்திருக்காரு. இதனால மத்திய அரசுக்கு அழுத்தங்கள் அதிகரிச்சிருக்கா? இதற்கு அடுத்தபடியாக மாணவர்கள் போராட்டம் எப்படி இருக்க போகுது? தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பது நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த மகத்தான அவருடைய ராஜினாமாவை வற்புறுத்தித்தான் இந்த பெரும் போராட்டம் என்பது நடைபெற்றது. இது முன்கூட்டியே இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடுமையான கொடூரமான தடியடி தாக்குதல், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவமனையிலே அனுமதி, நூற்றுக்கணக்கானவர்கள் சிறையிலே தள்ளி நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் இத்தகைய ஒரு முடிவு மத்திய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆகவே இது முழுக்க மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டத்தில் கிடைத்த வெற்றி, முதல் வெற்றி. இரண்டாவது, நீட் போராட்டத்துடைய மிக முக்கியமான மற்றொரு கோரிக்கை. ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளையும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த போராட்டத்துடைய முழு வெற்றி அமையும். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான தொடர் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், இதுவரையுமே ஒரு பொது போராட்டத்துக்கு இறங்கி வராத ஒரு மத்திய அரசு தற்போது இறங்கி வந்திருக்கு. மணிப்பூர் கலவரத்துக்கு கூட இறங்கி வரல. இந்த நிலையில மாணவர்களுடைய போராட்டம் மத்திய அரசு உலுக்கி இருக்குன்னே எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக மணிப்பூர் போராட்டம் என்பது மணிப்பூர் என்கிற ஒரு மாநிலத்துக்குள் நடைபெற்ற போராட்டம். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே மணிப்பூர் பிரச்சனையோடு இதை ஒப்பிடக்கூடாது. இது நாடு முழுவதும் கல்வியை காப்பாற்றுவதற்காகவும் மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவும் உயிரை பணயம் வைத்து நாடு முழுவதும் மாணவர்களுடைய நடத்தியிருக்கிற இந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அதனால மணிப்பூர் பிரச்சனையோடு இதை ஒப்பிடக்கூடாது. சார், மாணவர்களோட போராட்டம் அரசுக்கு எதிர்மறையா அமையுன்ற எண்ணம் தான் மத்திய அரசு இறங்கி வர காரணமா சொல்லப்படுதா? இல்ல, லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் இருக்கிற போது மத்திய அரசாங்கத்திற்கு வேற வழி இல்லை. இல்லை என்றால் மேலும் போராட்டம் தீவிரமடையும். மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பதுதான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. அது மேலும் வலுவடைந்திருக்கும். ஆகவே இது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை ஏற்பதற்கு தாமதப்படுத்தியது என்பதுதான் கண்டனத்துக்குரியது. இதை அவர்கள் ஜந்தர் மந்தர போராட்டம் துவங்கிய போதே அதை இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கலாம். இவ்வளவு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆகவே இதுவே மிக தாமதமான ஒரு முடிவு. நிச்சயமாக சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.